மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாகுது. அதில் திருமாவளவன் மட்டும்தான் அதில் இல்லை. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த கூட்டணி ராமதாஸ் அதில் இருக்கார். ஜிகே மணி அனுப்புகிறார். ஜிகே மணி வேடிக்கை பார்க்குறார். வைகோவும் விஜயகாந்தும் தெலுங்கில் பேசிக்கிறாங்க. பிஜேபி தலைவராக ஆந்திராவிலிருந்து வந்த சிடி ரவியும் சிபிஎம் ராமகிருஷ்ணனும் தெலுங்கில் பேசிக்கிறாங்க. அங்கே எல்லாமே தெலுங்குலேயே பேசிக்கிறாங்க. ஜிகே மணி வாய பார்க்குறாரு, என்னடா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையான்னு. அப்போது ஐயா லைனில் போயிட்டே இருக்கார். ஏப்பா என்ன முடிவு பண்ணுறாங்க, எல்லாம் தெலுங்குலேயே பேசிகிட்டு இருக்காங்க, நீயே தெலுங்கில் பேச பண்ணி. ஐயா எனக்கு தெலுங்கு தெரியாது, இனிமேல் கற்றுக்க. தமிழ்நாட்டு அரசியல் எது கற்றுக்கணும்? தெலுங்கு கற்றுக்கணும். வெளியே வந்த பிறகு ப்ரெஸ் மீட்டில் விஜயகாந்த், வைகோ, ராம்மோகன் ராவ் அதை சார்பாக அதிமுக, ஜி ராமகிருஷ்ணன், பிஜேபி தொடர்பாளர் இவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டுட்டு தான் ராமதாஸுக்கு ஃபோன் பண்ணுறார். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதுதான் ஜெயலலிதா நல்லா தெலுங்கு பேசும். ஜெயலலிதா இல்லை விஜயகாந்த் பேசுவார்ன்ட்டு தான் ஆச்சரியமாக இருக்குது. இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருங்க. வீட்டில் தெலுங்கு தாங்க. அந்த அம்மா பிரேமலதாவும் விஜயகாந்த் தெலுங்கில் தான் பேசிக்குவாங்க. சுதீஷ் 3 பேரும் தெலுங்கில் தான் பேசிக்குவாங்க. வைகோ தெலுங்கில் தான் பேசிக்குவார். வைகோ தெலுங்கு தான். அப்போ இந்த தெலுங்கு லாபி தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல் லாபி.